வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் உபகிரகங்களும் சரி ராஜகிரகங்களும் சரி மாற்றம் பெற்று எந்த நிலையில் பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். காரணம், சந்திராஷ்டமம் என்பது மாதத்தில் 2.25 நாட்கள் ஒரு ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும், யாரிடமாவது கடன் பெறுவது, கடன் கொடுப்பது, பொருட்களை பெறுவது, கொடுப்பதை தவிர்ப்பது உத்தம பலன்களை தரும். இந்த நாட்களில் புதிதாக ஒரு பொருட்களை நீங்கள் வாங்கினால் அது பெரிதளவு உங்களுக்கு நன்மைகளை தராது, கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தரும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான். அது மட்டுமல்ல, சந்திராஷ்டம தினங்களில் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. யாரிடமாவது பேசுவதாக இருந்தால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று பொறுமையாக இருந்துவிட்டால் பாதகங்களை தவிர்த்து விடலாம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். கன்னி ராசியான உங்களுக்கு வருகின்ற 17ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி 2 நிமிடங்களுக்கு மேச ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3 மணிக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தருகின்ற பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி புதன் பகவான் ஆட்சியும் உச்சமும் மூலத்திரிகோணமும் பெறுகின்ற ஒரு உயர்ந்த ராசின்னு சொல்லலாம். உயர்ந்த குணம் உள்ள மகத்துவமான ராசி. இந்த ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது. 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்தால் எதிரிகளையும் சரி, நோய்களையும் சரி, கடன் பிரச்சனைகளையும் முற்றிலும் அறுவடை செய்து உங்கள் வாழ்க்கையில் புதிதான வாழ்க்கையை, பிரச்சனையில்லாத வாழ்க்கையை வாழ மிகவும் உதவியாக இருப்பது தான் இந்த 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் அமருகின்ற காலம். இந்த காலத்தில் 6ஆம் இடம் என்பது நோய், கடன், பகை, எதிரி இவைகளை இருந்தால், இதனால் பாதகம் இருந்தால் முற்றிலும் பிரச்சனைகளை முடித்துவிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் இத்தகையான பிரச்சனைகளை முடித்துவிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வழியை தேட வேண்டும். சரி, அடுத்தது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், புதன். உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசம் பெற்று 7ஆம் இடத்தில் அமருவது, அதனால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஜாதகத்தில் தசா பலமாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம்,
செவ்வாய் சனி சேர்க்கை 7ஆம் இடத்தில். இம்மாதத்தில் எதிர்பாராத குடும்பத்தில் 3வது மனிதர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். மிக கவனமாக இருக்கணும். செவ்வாய் சனி சேர்க்கை அவ்வளவு சிறப்பானது கிடையாது. அது மட்டுமல்ல, கண்டக சனியில் இருக்கிறீங்க. கண்டக சனி என்பது தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அதற்கு பிறகு தண்டனைகளை அனுபவிக்க வைப்பார். யாராயிருந்தாலும் புதிய நட்பு, புதிய உறவு, தவறான நட்பை தவிர்ப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக நற்பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து சித்திரை மாதத்தில் மேச ராசியில் அமர்வது. சூரிய பகவான் உச்சம் பெறுவார். அதனால் குழப்பங்கள் அதிகரிக்கும். திடீர் தன வரவுகள் இருந்தாலும் வரவை விட செலவுகள் பல மடங்கு இருக்கும். உடல் நலத்தில் அதிகப்படியான அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8இல் மறைந்திருப்பதால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காது. எதிர்பாராத செய்த, எப்போவோ செய்ததோ, இது வருமோ வராதோன்னு செய்ததெல்லாம் நல்ல நிலையில் கைகூடி வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையில் வைகாசி மாதம் வக்கர நிவர்த்தி பெற்று 11ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். சித்திரை மாதம் மட்டும் சற்று பொறுமையாக இருந்தால் போதும். குரு பகவான் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காலம் பல வகையான பிரச்சனைகளை செய்யும் தொழிலில் சந்தித்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது குரு பகவான் வைகாசி மாதத்தில் 11ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தவுடனே பல வகையான நன்மைகளை பெற்று எதிர்பாராத தனலாபங்களும் அதிர்ஷ்டங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த முன்னேற்ற வழியும் உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் இன்னும் 1 மாதங்கள், சித்திரை மாதத்திலிருந்து 1 மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும். பல வகையான நன்மைகளை கன்னிராசியான நீங்கள் பெறலாம். கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகம் எதுவும் இல்லை. ஆனால் மன நிம்மதி குறைவாக இருக்கும். அதிகப்படியான தொல்லைகளாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் கண்டக சனியாக இருக்கிறது. நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் 9 கிரகங்களுக்கும் நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டி வந்தால் பிரச்சனைகள் விலகும், தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.